பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா? அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா, கிட்டத்தட்ட 60 நாள் வந்தாச்சு. வீட்ல இன்னும் 17 பேர் இருக்காங்க. என்னப்பா நடக்குது? அப்படின்னு நம்ம எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதற்கு விடை குடுக்குற மாரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் தான் சனிக்கிழமை எபிசோட்ல எலிமினேட் ஆகியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டயுமே நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. சனிக்கிழமை நடந்ததுல முக்கியமான விஷயம் ஜெஃப்ரியோட கேப்டன்சிய பத்தி பேசியிருந்தது. அண்ட் அடுத்து வீட்ல நடந்த முக்கியமான சண்டைகள் பத்தி பேசியிருந்தது. அண்ட் கடைசியா மக்கள் இந்த தடவ 2 பேத்த அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஆள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கார்ட் எடுத்து காமிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஒரு கார்ட்ல ஆர்ஜே ஆனந்தி அவர்களோட பேர் தான் இருந்திருக்கு. அண்ட் இத பார்த்ததும் எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆகியிருந்தாங்க. ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி வெளிய போவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. ஆர்ஜே ஆனந்தியுமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே பார்த்து பேசிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வீட்ட விட்டு வெளிய வந்திருந்தாங்க. ஆர்ஜே ஆனந்திய பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போயிருக்கணும். ஆனா, ஏதோ ஒரு சில விஷயங்களால அவங்க காப்பாத்தப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்களோட மொத்த கேம் பிளேவே என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நேரா போய் அட்ரஸ் பண்ணி கேட்கவே மாட்டாங்க. ஒண்ணு அவங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட போய் அவங்க இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்றது. அப்படி இல்லன்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அந்த விஷயத்த பெருசாக்கி விடுறது. இதுதான் அவங்க பண்ணாங்களே தவிர, எந்த ஒரு இடத்துக்கிட்டயுமே நேரா போய் பேசுவோம், அந்த விஷயத்த கேட்போம் அப்படின்னு அவங்க ஒரு நாளும் பண்ணதே கிடையாது. எனிவே அவங்க இந்த கேம விட்டு வெளிய போயிருக்குது அப்படிங்கிறது எந்த ஆர்ஜே ஆனந்தி இந்த ஒரு கேம விட்டு வெளிய போயிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலயுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. இது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாரியும் எனக்கு தோணுது. சாட்டர்டே எபிசோட்ல ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க. அடுத்து சண்டே எபிசோட் இருக்கு இல்லையா? அதுல கண்டிப்பா இன்னொரு ஆள் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்க. அந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்கு இப்ப மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஆர்ஜே ஆனந்திக்கு அடுத்தபடியா சாச்சனா அவர்கள் தான் இருக்காங்க. சாச்சனாக்கு பக்கத்துல தர்ஷிகா அவர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேத்துல யாரு சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு சண்டேல எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சாச்சனாவ பொறுத்தவரைக்கும் அவங்க விஜய் சேதுபதி சாரோட செல்ல பிள்ளை. அதனாலேயே கடந்த சில வாரங்களா அவங்க காப்பாத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாரமாவது அவங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்புவாங்களா? இல்ல இந்த வாரமும் அவங்கள சேவ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தர்ஷிகா அவர்கள் தான் ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட்டிங்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ போக போக டோட்டலி லவ் கன்டென்ட் சைடு மாறிட்டாங்க. ஸோ லவ் கன்டென்ட் வந்ததுனால மிகப்பெரிய அளவுல அவங்களால காம்படிஷன்ல எந்த ஹெவியாவுமே டப்பு குடுக்க முடியல. முழுக்க முழுக்க லவ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. போதும்பா அப்படின்னு டீம் நெனச்சாங்கன்னா, தர்ஷிகா வெளிய போறதுக்குமே அதிக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்க லவ் கன்டென்ட் நல்லா இருக்கு, போகட்டும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி கூட சேர்த்து சாச்சனாவ அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவுக்கு பதிலா சாச்சனாவ வெளிய அனுப்புனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா 2 பேருமே இந்த கேமுக்கு அன்ஃபிட் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.